எங்களோட வழிகாட்டிகள் தான் இவங்க எல்லாமே. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே எங்கள் சங்கத்தோட வழிகாட்டிகள். இவங்களோட ஒவ்வொரு ஆலோசனை தான் நாங்கள் தனித்தனி சங்கமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லுமே ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பித்து ஒரு கொடைக்கீழே கொண்டு வந்ததுக்கு எங்களோட வழிகாட்டிகள் இவங்க அனைவருமே எங்களுக்கு. இதில் வந்து நாங்கள் சொல்கிறதுல பெருமைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே 7 வருஷம் 8 வருஷம் தொடர்புல எல்லாமே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பக்கமாக போன தடவை நடந்த இந்த இபி பிரச்சனையில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் எங்களுக்கு உண்டான கரண்ட் பில் கட்ட மாட்டோம்னு சொல்லி அதுக்குண்டான எங்களுக்கு உண்டான பலனை நாங்கள் பெற்றுட்டோம். இருந்தாலும் இங்கே சென்னையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எங்கள் ஃபெடரேஷன் சார்பில் கலந்துக்கிட்டோம். இது யார் எது மேலே வருத்தப்பட்டாலும் கவலையிலேயே முடிவில் எடுத்து பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் டெக்ஸ்டைலில் கொஞ்சம் தான், ஆனால் சென்ட்ரலில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இது நாங்கள் ஒருங்கிணைந்து தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இபி பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு விசைத்தறி பொறுத்தவரை. ஆனால் நான் பேசும்பொழுது நான் விசைத்தறி பேசவே மாட்டேன். நான் டோட்டலாக ஜவுளித்துறை தான் பேசுகிறேன். பக்கமாக ஒரு மாதம் முன்னாடி ஒரு அதிகாரி வந்து நான் சென்னையில் மூத்த அதிகாரி ஐஏஎஸ் லெவலில் வந்து செக்ரட்டரி லெவலில் ஒருத்தர் பேசினேன். சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் பாண்டிச்சேரி போக வேண்டாம், பெங்களூர் போக வேண்டாங்க, இந்த திருத்தணி ரயில்வே ட்ராக்கில் இந்த பக்கம் நில்லுங்க, ஒரு துணி 150 ரூபா, தாண்டி ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் குப்பம் போக 100 ரூபா. இவ்வளோ தான் எங்கள் வித்தியாசம் சொன்னோம். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அதிகாரிங்க. நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து ஜவுளித்துறை தான் இந்த கரண்ட் பில்லில் வந்து அதிக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஜின்னிங் டு கார்மெண்ட், அந்த கார்மெண்ட் வர பாதிக்கப்பட்டில் மேஜர் வந்து நமக்கு நிற்கிறது வந்து கரண்ட் பில்லு தமிழ்நாட்டில். அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு நூலில் பஞ்சிலி அதிகம். இப்போ ஸ்பின்னர் ஒன்று சொன்னார், நம்மளை என்ன பண்ணுறது நமக்கு கேட்குற காலையில் கண்டிப்பாக நம்மளோட கேள்விகள் கேட்கப்படும். உலக நீங்கள் QCO போட்டேன்னா போடாட்டி என்ன, BIS போட்டேன்னா போடாட்டி என்ன, எங்களுக்கு தேவை உலக விலைக்கு நூல் பஞ்சு, இவ்வளோதான் ரா மெட்டீரியல். இந்த கோரிக்கையை பலமாக நாங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கோம். இன்னும் இப்போ AIF வந்து எங்களுக்கு AIFங்கிற எனக்கு உடன்பாடு இல்லை. ஆல் இந்தியா என்டர்பிரினர்ஸ் ஃபெடரேஷன் வச்சுருக்கணும். இவர் ஆல் என்டர்பிரினர்ஸ் ஃபெடரேஷன் வச்சுட்டாரு. என்னை கேட்டது ஆல் இந்தியா என்டர்பிரினர்ஸ் ஃபெடரேஷன் வச்சுருக்கணும். ஏன்னா அடிக்கடி இங்கே கம்மிட்டாங்க. நம்ம மீதி தொழிலில் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜவுளித்துறையில் பொறுத்தவரை இங்கே 10 to 20% தான் தொந்தரவு, 80% நாங்கள் சென்ட்ரலில் உலக லெவலில் பார்க்குறோம். நீங்கள் மக்காலத்துக்கு ஒரு பக்கம் அடி 2 பக்கம் அடிப்பீங்க, ஜவுளித்துறைக்கு சுற்றி அடிப்போம். பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து சைனா வந்து பல பேரில் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இப்போ இந்த QCOனால அண்ணன் சொன்னார், இப்போ QCOவில் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு 6 மாதம் முன்னாடி அட்வான்ஸ் ஒன்று சொல்லி, நீங்கள் இம்போர்ட் பஞ்சு எடுத்துக்கலாம், அந்த பஞ்சை மில்லுக்கார எடுத்து அதை நூலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் இங்கே டொமஸ்டிக் தரக்கூடாது, இல்லை பீஸாக எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் LC வாங்கி பண்ணிக்கணும். இது பெருநிறுவனங்களுக்கு மட்டும் ஆதரவாக செய்யப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜியோ கொடுத்துருக்காங்க, இன்னும் 60 நாளுக்குலாம் பஞ்சுக்கும் நூலுக்கும் QCO வந்துவிடும். அப்படி வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கிலோ எச்சா போயிடும். 30 ரூபா எச்சா போகும்போது வெளிநாட்டில் இருக்க வர துணி அதிகம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நாங்கள் எங்கே போய் போராடணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அரசு வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், நாங்கள் இதுக்கு வழிவகை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2016 QCOவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆன்டி டப்பின்னு ஒரு டியூட்டி போட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கு ஒன்று வரும்போது BISன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ QCOன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. BIS கொண்டு வரும்போது போன வருஷம் நினைக்கிறேன். ஆனால் போன வருஷம் என்னன்னா, போன வருஷம் ஒரு துணிக்கு வந்து BIS போட்டு தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து BIS போடுறங்கிறது கார்பரேட்டு ப்ரீமியம் துணிக்கெல்லாம் போட்டுக்குங்க, எங்களை மாதிரி லோக்கல் பிளாட்ஃபார்ம் சேல்ஸுக்கு BIS சர்டிஃபிகேட் ஒத்து வராது. நீங்கள் BISஓ QCOவோ குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாத்தையும் நீங்கள் நேரடியாக பஞ்சுக்கு போட்டு கொண்டு வந்துருன்னு சொன்னோம். அது நடைமுறை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் விஸ்கோஸ் பெரும்பாலும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த விஸ்கோஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு QCO BIS இது வந்து பெரிய தொந்தரவு தான். ஆனால் ஸ்பின்னர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பள்ளிப்பாளையம் சைடில் 40 மில் to 80 மில் இருந்தாங்க. இன்றைக்கி கிலோவுக்கு 10 ரூபா லாஸ்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. மில் கார்டு வாங்குகிற நூலுக்கு பஞ்சுக்கும் விற்கிற நூலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதையும் மீறி போய் நீங்கள் வேறு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு டெக்ஸ்டைல் துறையினர்களுக்கு தெரியும். மத்திய அரசு வந்து மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க, அது மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்களோட மூலப்பொருள் கொடுக்குற ரா மெட்டீரியல்காரருக்கு மோனோபொலிங்கிற ஒரே வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் பல முறை வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். எங்களை வந்து என்ன சொல்கிறது, நான் காய்ச்சலுக்கு போய் நின்று ICUவில் அட்மிட் பண்ணிடுறாங்க. நான் அதை என்னை காப்பாற்றுறதுக்கு அடுத்து வந்தேன்னா மறுபடியும் அடுத்து ஒரு நோய் எனக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு லைனு பல முறை வந்து மத்திய அமைச்சர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல் ஒரு லைனில் வாங்க அப்படின்னாங்க. மேக்ஸிமம் ஜெயபாலில் உத்தரவாதம் நாங்கள் பவர்லும் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு லைன் போயிட்டோம். இந்த ஒரு லைனில் போய் வரும்போது எங்களுக்கு பிரச்சனை ஒரே பிரச்சனை QCO BIS இவ்வளோதான்.
எங்களுக்கு உலக லெவலில் மூலப்பொருளை கொடுத்துருக்கேன். இதுக்கு உண்டான வழிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த முறை வந்து பவர்லூம் ஃபெடரேஷன் ஸ்பின்னர் செய்கிறோம். இந்த ஏஇஎஃப்னு ஒரு பெரிய பலத்தோட ஒன்றிணையும் போது எங்கள் வீவர்ஸ் குரலோட ஏயுஎஸ் குரலை இணைந்து போது இந்த வருஷம் நவம்பர் 25 ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அந்த டார்கெட்டுக்கு முன்னாடி அதை முறியடிப்போம். அதுக்கு ஏஇஎஃப்லேருந்து அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த